Why on earth do you believe that you should have had £455,000 bonus? I mean, what makes you so special to get £455,000 bonus when other people within the Postoffice network are on basically, it could be classed as the real living wage? It's really affected myself, my whole family, my dad. I even had a heart attack in between this. தமிழர்கள் உட்பட நிரபராதிகளை சிறைக்கு அனுப்பிய பிரித்தானிய தபாலகங்கள், 20 ஆண்டுகளாக போராடும் நிரபராதிகள், குற்றவாளிகளாகவே இறந்து போகும் தபாலக மேலாளர்கள். The computer system Postoffice spent an arm and a leg on is faulty. An ITV drama based on real-life tragedy. You're responsible for the loss. I haven't got that money. Telling the story of how a dodgy IT system led to a scandal that saw hundreds of postmasters being accused of fraud. Janet Skinner was among those jailed over an alleged shortfall of £59,000. 40க்கும் மேற்பட்ட நிரபராதிகள் குற்றவாளிகளாக மரணித்த நிலையில் 20 வருடங்களாக தொடரும் பிரச்சனையில் அப்பாவிகளுக்கு நீதி கிட்டவில்லை. இன்னமும் பலர் சிறை தண்டனையை அனுபவிக்கின்றனர். இவர்கள் செய்த குற்றம் பிரித்தானிய மக்களுக்கான அடிப்படை சேவைகளில் ஒன்றான தபாலக சேவையை வழங்கியது மட்டுமே. இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பல ஆயிரம் என்றும், இழப்பீடு பெறுவதற்கு உறுத்துடையவர்கள் மட்டும் 4000 பேர் என்றும் தெரிய வருகின்றது. இவர்களில் 1000 பேர் வரை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட்டு குற்றவாளிகளாக்கப்பட்டு சிறை தண்டனையும் வழங்கப்பட்டது. இவற்றையெல்லாம் தாங்க முடியாது என்று 15 ஆண்டுகள் போஸ்ட் ஆபீஸ் நடத்திய தற்போது 88 வயது சப் போஸ்ட் மாஸ்டர் அப்துல் அப்டீன் தன்னுடைய மனைவி வெனசாவுடன் 2005 இலங்கைக்கு சென்று வாழ்கின்றார். போஸ்ட் ஆபீஸ் அறிமுகப்படுத்திய ஹொரைசன் என்ற கணக்கியல் சாஃப்ட்வேரின் தவறுகள் காரணமாக தன்னுடைய சொந்த பணம் 100,000 பவுண்ட்களை போஸ்ட் ஆபீஸுக்கு கட்டியுள்ளார். அவருடைய சொந்த பணத்தையும் இவ்வாறு பல 100 பேரிடம் பகற்கொள்ளையடித்த பணத்தையும் போஸ்ட் ஆபீஸ் இயக்குநர்கள் தங்களுக்கு தாங்களே பங்கு போட்டுள்ளனர். இவ்வாறு போஸ்ட் ஆபீஸில் கொள்ளையடித்து அப்பாவி சப் போஸ்ட் மாஸ்டரை சிறையில் போட்டு ஏப்பம் விட்டது போஸ்ட் ஆபீஸ் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். அமைதியும் சமாதானமும் நிலவிய பிரித்தானியாவில் 1000 பேர் வரையான அப்பாவி தபாலக பொறுப்பாளர்கள், அதாவது போஸ்ட் மாஸ்டர்ஸ், கணினி ஏற்படுத்திய தவறுகளுக்காக கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டுள்ளனர். தங்களுடைய பக்கத்தில் தவறு உள்ளதா என்று ஆராயவே தயாரில்லாத தபாலகம் அப்பாவிகளான தபாலக பொறுப்பாளர்கள் மீது கள்ளப்பட்டம் கட்டி அவர்களை சிறையில் தள்ளினர். 400 ஆண்டுகள் பழமையான போஸ்ட் ஆபீஸின் பெயரை காப்பாற்ற தங்களுடைய ஹொரைசன் சாஃப்ட்வேரில் தவறு இருக்கின்றது என்று தெரிந்தும் அப்பாவிகளை பல ஆண்டுகள் சிறையில் வைத்துள்ளனர். காலனித்துவ காலத்தில் இந்த காலனித்துவ மாஸ்டர்கள் எப்படி இந்திய இலங்கை மக்களை தங்களுடைய நீதிக்கு ஆட்டி படைத்தார்களோ அதையே இந்த போஸ்ட் ஆபீஸ் தற்போது செய்துள்ளது. ஊருக்கெல்லாம் ஜனநாயகம் நிர்வாகம் பற்றி பாடமெடுக்கும் பிரித்தானியாவில் நீதி, நியாயம், மனிதாபிமானம் எல்லாம் ராத்தல்களுக்கு இன்ன விலை என்று மெட்ரிக்களவு முறையில் விற்கப்படுகின்றது. சமாதானம், யுத்த நிறுத்தம் என்பதெல்லாம் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் தூசணம் என்று அறிவிக்கப்படும் அளவுக்கு பிரித்தானியாவின் மனிதாபிமானம் குற்றுயிராக கிடக்கின்றது. பிற்காலங்களில் தங்களுடைய கணினி பொறிமுறையில் தவறு இருப்பதை அறிந்த பின்பும் தாங்கள் இழைத்த அநீதிக்காக தபாலகங்கள் ஏதும் செய்யாதது மட்டுமல்ல, தொடர்ந்தும் அப்பாவிகளை தண்டித்து வந்தனர். There were known bugs and errors in the system at a very early stage. You asked me the month and year, I can't give you the month and year, but from the very start, there were bugs and errors in the system. We have Why did this earlier project fail? Why was the trial of the system showed errors in ICL pathway which could have led to potentially thousands of sub-postmasters being rejected? Why was this earlier system, which is near identical to Horizon, why was that flashing up errors? So I don't know what was happening in 1995 to 1999. What I do know is that there were bugs and errors in the system when it rolled out. In any large IT project, there will always be some bugs and errors in any system, particularly of this scale. The important thing is, what do we do with that information?
Do we take that information and share it with the Post Office? Yes, we did. How the Post Office then chose to use that information in their prosecutions is entirely on the Post Office's side. ஏன் இப்போது போஸ்ட் ஆபீஸ் மோசடி முக்கியமானது? The computer system Post Office spent an arm and a leg on is faulty. No one else has ever reported any problems with Horizon. No one. You're responsible for the loss. I haven't got that money, and I don't know where it's gone. These deficits were most likely caused by you. That is the Post Office case. All our hopes, all our savings down the pan. That was a lie, actually. We are fighting a war against an enemy owned by the British government, while we're just skint little people. This is about the reputation of the Post Office. It's not, it's about people's lives, you moron. Finally, 555 of us now, ready to tell our stories. Mr. Bates vs. the Post Office. இந்த விடயங்கள் பற்றி தேசம் நெட் சில ஆண்டுகளுக்கு முன் குறிப்பிட்டிருந்தது. இந்த விடயம் தற்போது முக்கிய விடயமாக மாறியதற்கு காரணம் ஹாசாவில் பிரித்தானியாவின் சுயாதீன தொலைக்காட்சியான ITV மிஸ்டர் பேட்ஸ் vs. போஸ்ட் ஆபீஸ் என்ற உண்மை கதையை மையமாக கொண்ட சிறு தொடர் நாடகம் ஒன்றை கிறிஸ்துமஸ் காலத்தில் ஒளிபரப்பியது. இது பிரித்தானிய மக்களின் உணர்வுகளை தட்டி எழுப்பியது. அத்துடன் அடுத்த ஆண்டும் பிரித்தானியாவும் பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இருப்பதால் அது தேர்தல் விடயமாகவும் மாறியுள்ளது. அதனால் போஸ்ட் ஆபீஸ் சம்பந்தமான வழக்கில் சிறையில் இருப்பவர்களின் வழக்குகளை மொத்தமாக தள்ளுபடி செய்ய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. That we will introduce new primary legislation to make sure that those convicted as a result of the Horizon scandal are swiftly exonerated and compensated. We will also introduce a new upfront payment of £75,000 for the vital GLO group of postmasters. பிரித்தானியாவில் தபாலகங்கள். பிரித்தானியாவில் 2022 11,635 தபாலகங்கள் இருப்பதாக ஜனவரி 2023 வெளியான ஆய்வுகள் தெரிவிக்கின்றது. 99% தபாலகங்கள் போஸ்ட் ஆபீஸ் லிமிடெட்டின் விதிமுறைகளுக்கு அமைவாக தனியார் நிறுவனங்களினாலும் தனியார்களினாலும் நடாத்தப்படுகின்றது. மெக்டொனால்ட்ஸ் மற்றும் ஃபுட் சிட்டி நிறுவனங்களை தனியார் ஒப்பந்தத்தின்படி நடத்துவது போன்ற கட்டமைப்பு பிரான்சைஸ் எஞ்சிய 1% போஸ்ட் ஆபீஸ் லிமிடெட்டினால் நேரடியாக நிர்வகிக்கப்படுகின்றது. தனியாரினால் நடத்தப்படுகின்ற தபாலகங்களுக்கு பொறுப்பாக நியமிக்கப்படுபவர் சப் போஸ்ட் மாஸ்டர் தபாலக மேலாளர் என்று அழைக்கப்படுகின்றார். பிரித்தானியாவில் தபாலக சேவை என்பது அடிப்படை சேவைகளில் ஒன்றாக உள்ளது. 1 மைல் முதல் 3 மைல் சுற்றாடலுக்கு ஒரு தபாலகம் இருக்க வேண்டும் என்பது பிரித்தானிய அரச விதிமுறை. அதற்கமைவாக தபாலகங்கள் நாடு முழுவதும் பரந்துள்ளது. சமூக வலைத்தளங்களும் மின்னஞ்சலும் தொடர்பாடல் ஊடகங்களாக அமைந்த பின் தபாலகங்கள் வேறு தளங்களில் சேவைகளை, குறிப்பாக வியாபார சேவைகளை மேற்கொண்டு வருகின்றன. அதனிலும் முக்கியமாக அரச கொடுப்பனவுகளை விநியோகிக்கும் மையங்களாக பிரித்தானிய தபாலகங்கள் செயற்படுகின்றன. ஆனால் அண்மைய எதிர்காலத்தில் தபாலகங்களின் பாத்திரம் வெகுவாக குறைக்கப்பட வாய்ப்புள்ளது. 1982 பிரித்தானியாவில் 22,000 தபாலகங்கள் இருந்தது. தற்போது இதன் எண்ணிக்கை 12,000 குறைந்துள்ளது. வயோதிபர்கள் நிறைந்த கிராமப்புறங்களில் தபாலகங்களே சமூகத்தின் பொருளாதார உயிர்நாடியாக இன்னமும் இருக்கின்றது. தபாலகங்களும் தபால் பெட்டிகளும் பிரித்தானியாவின் அடையாளமாக உள்ளது. I was so scared. For me, it's just like post office or authorities like a mafia. It's one of the biggest miscarriages of justice in British history, and its appalling human consequences are still being felt. I was so much down and out. At one stage, I was contemplating suicide. Hundreds of innocent lives continue to be tormented by what they went through and by the lack of accountability. The stresses, the feelings, the flashbacks, the dreams, the nightmares.
இதனை நிர்வகிப்பதில் ஆசிரியர்களின் பங்கு அவர்களின் மக்கள் தொகை விகிதாசாரத்தோடு ஒப்பிடுகையில் கணிசமானது. தற்போது தபாலகங்களை 24 மணி நேரமும் திறந்து சேவையை வழங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்கள், குறிப்பாக தென் ஆசிரியர்கள் இந்த தபாலகங்களை குடும்பமாக நடத்தி வந்துள்ளனர். அண்மைய காலங்களில் கணிசமான தமிழர்களும் தபாலகங்களை நடத்தி வந்தனர். இந்த பின்னணியில் தான் இந்த ஹொரைசன் மோசடி இடம்பெற்று தபாலக மேலாளர்கள் வீண்பழி சுமத்தப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர். You might have seen the post office scandal cropping up a lot in the news or on your social media feed recently. But what actually is it, and why is everyone talking about it? Between 1999 and 2015, the Post Office prosecuted over 700 people. Sub-postmasters and mistresses were accused of false accounting and theft after faulty software made it look like money was missing. In some cases up to tens of thousands of pounds. The Horizon computer system, created by the Japanese company Fujitsu, was introduced into the post office in the late 1990s for tasks like accounting and stock taking. ஆரம்பம் முதலே ஹொரைசன் சாஃப்ட்வேரில் பிழை இருப்பதை தாங்கள் போஸ்ட் ஆபீஸ் லிமிடெட்டுக்கு தெரியப்படுத்தியதாக ஹொரைசன் நிறுவனத்தின் ஐரோப்பிய பிரிவின் இயக்குனர் போல் பெட்டர்சன் ஜனவரி 16 இது தொடர்பான பாராளுமன்ற விசாரணை குழுவின் முன் சாட்சியம் அளிக்கையில் தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் குறிப்பிடுகையில் போஸ்ட் ஆபீஸ் லிமிடெட் தபாலக மேலாளர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கான தகவல்களையும் தாங்கள் வழங்கியதாக அங்கு ஒப்புக்கொண்டார். மன்னிப்பு கேட்டுக் கொண்டதுடன் இழப்பீட்டு கொடுப்பனவுகளில் கணிசமானதை தாங்கள் செலுத்த தயாராக இருப்பதாகவும் கூறினார். Firstly, if I may just comment on what I've just been listening to this morning to the sub-postmasters and their families. Fujitsu would like to apologise for our part in this appalling miscarriage of justice. We were involved from the very start. We did have bugs and errors in the system, and we did help the Post Office in their prosecutions of the sub-postmasters. For that, we are truly sorry. To your question, Chair, around our ethics, I believe we are an ethical company. The company today is quite different to the company in the early 2000s, and clearly we need to demonstrate that both to our customers, to government, and to the wider society here in the UK. I've got in front of me, Mr. Patterson, the Fujitsu Code of Conduct. It says, we treat customers, business partners and competitors fairly and with respect. Did you live up to those values when it came to the sub-postmasters? No, we did not. It is very clear from the evidence before the committee and also in the inquiry that our standards were not at the level that we adhere to and state as you rightly read. I am personally appalled by the evidence that I have seen and what I have saw on the television drama and the statements I've seen from the victims to the inquiry. So we did not stand up to that in those periods of time. And do you accept that Fujitsu evidence was used to put innocent people in prison? Yes, there was evidence from us. We did have we were supporting rather the Post Office in their prosecutions. There was data given from us to them to support those prosecutions, so yes. Do you accept that before 2010 your staff knew that there were problems with the Horizon system? The information that was shared with the Post Office as part of our contract with them was very clear. So the Post Office also knew there were bugs and errors. They also just to zero in on this, did staff in your organisation before 2010 know that there were problems with the Horizon system? So I believe that simple yes or no? Well, I don't personally know, Chair. I think the inquiry is looking at that very point that you. What's your gut feel? My gut feel would be yes. Okay. So you've said that you're an ethical company. You've said that your evidence was used to put innocent people in prison. ஆனால் தவறான சாஃப்ட்வேர் இருப்பது தெரிந்தும் அப்பாவிகளை குற்றம் சுமத்தி சிறை தண்டனை பெற்றுக் கொடுக்க உதவியது ஏன் என்பதற்கு அவரிடம் பதில் இருக்கவில்லை.
கொள்ளை லாபமீட்டும் நோக்கத்தை தவிர வேறு காரணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியவில்லை. பல தபாலக மேலாளர்கள் மோசடியான சாஃப்ட்வேர் பண கையிருப்பை குறைத்து காட்டிய போது தங்கள் சொந்த பணத்தை இட்டு நிரப்பினர். இலத்திரனியல் கணக்கு தவறாக இருந்த போதும் உண்மையில் வங்கி கணக்கில் மேலதிக பணம் இருந்திருக்க வேண்டும். போஸ்ட் ஆபீஸ் லிமிடெட் இயக்குநர்கள் அதனை தங்களது லாபமாக மாற்றி லாபத்தை பிரித்தெடுத்திருக்க வேண்டும் என்று போஸ்ட் ஆபீஸ் லிமிடெட்டின் தலைமை பொறுப்பதிகாரி நிக் ரீட் தெரிவித்தார். Why on earth do you believe that you should have had £455,000 bonus? I mean, what makes you so special to get £455,000 bonus when other people within the Postoffice network are on basically, well, it could be classed as the real living wage? I mean, as I said before, I'm very conscious that I'm well paid to do the job. What makes you so special? I don't believe I'm so special. Why did you receive and accept? Because it's important that people recognise that you accepted this. £455,000 in bonus for, I think it was 2021? 21-22, yes. So, it was actually over 2 years. I'm sorry to interject, but because that doesn't really make much of a difference to the point I'm making. I'm sorry. I don't think you've got an answer, have you? As I say, I don't think I'm. Did you think it was fair at the time? At the time, I thought I'd done a reasonable job. I'm not complacent about the job that I've done, but I believed I'd done a reasonable job, and clearly my salary is set by the Secretary of State, and my schemes and bonus schemes are set by the Secretary of State as well. And clearly, if they felt, or if the department felt that wasn't happening, or that I wasn't worth it, I'm sure that they would let me know that. இவர்கள் மன்னிப்பு கோரிய போதும் தொடர்ச்சியாக இன்னமும் நடந்த உண்மையை மறைக்க முயல்கின்றனர். தாங்கள் லாபம் ஈட்டுவதற்காக அப்பாவிகளை சிறைக்கு அனுப்பிய விசாரணையாளர்களுக்கு ஊக்குவிப்பு தொகையும் வழங்கியுள்ளனர். முதலாளிகள் எப்படி செல்வந்தராகினர் என்பதற்கு இது சிறந்த உதாரணமாக உள்ளது. வியாபாரத்தில் தங்களை மில்லியனர்களாக பீத்தும் பலர் கொள்ளையர்களாகவே இருந்துள்ளனர். பிரித்தானியாவில் தவறணையில், பாரில் மதுவும் மாதுவுக்கும் மயங்கும் போதை மருந்து விற்பவர்கள் முதல் போஸ்ட் ஆபீஸ் வரை அவர்கள் பணம் உழைக்கும் திறமை இதுதான். பிரித்தானிய தபாலகங்களில் உண்மையில் நடந்தது என்ன? 1999 பிரித்தானிய தபாலகங்கள் கணக்கியல் மற்றும் இருப்பெடுப்பதற்கான சாஃப்ட்வேரை அறிமுகப்படுத்தியது. ஹொரைசன் என்ற இந்த சாஃப்ட்வேர் ஜப்பானின் புஜிட்சு நிறுவனத்தினால் வடிவமைக்கப்பட்டு வழங்கப்பட்டது. இப்புதிய சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தியது முதல் சில தபாலகங்களின் கணக்கின் வரவு செலவுகள் சமப்படவில்லை. பண கையிருப்பு சில பல ஆயிரங்களினால் குறைந்திருந்தது. இப்பிரச்சினை ஆரம்பம் முதல் தபாலகங்களினால் சுட்டிக்காட்டப்பட்டு வந்தது. சமப்படுத்தலில் குறைவு ஏற்பட்டால் அதனை பொறுப்பாளர்களே இட்டு நிரப்ப வேண்டும் என்பது தபாலகங்களின் பொறுப்பாளர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையில் உள்ளது. அதன்படி இவ்வாறான குறைவு ஏற்பட்ட சமயங்களில் அப்துல் அப்தீன் போன்ற தபாலகங்களின் பொறுப்பாளர்கள் தங்கள் சொந்த பணத்தை இட்டு அதனை நிரப்பியுள்ளனர். பெரும் தொகை குறைவு ஏற்பட்ட போது தபாலக பொறுப்பாளர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அவ்வாறான விசாரணைகளின் போது பெரும்பாலும் ஆசிரியர்கள், தமிழர்கள், இந்தியர்கள், பாகிஸ்தானியர்கள் தபாலக அலுவலகர்களால் நையப்பிடிக்கப்பட்டுள்ளனர். இன ரீதியிலான துவசத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நீங்கள் வெளிநாட்டவர்கள், களவாடி பணத்தை உங்கள் நாட்டுக்கு அனுப்பியுள்ளீர்கள். களவாடியவர்கள் எல்லாம் தமிழர்கள், இந்தியர்கள், பாகிஸ்தானிகள் என்று குற்றம் சாட்டியுள்ளனர். சில தபாலக பொறுப்பாளர்கள் ஆங்கிலம் நன்றாக தெரியாதவர்களாக இருந்த பட்சத்தில் முட்டாள்கள், அடிப்படை கணக்கியல் தெரியாதவர்கள் என்று வசைபாடியுள்ளனர். இந்த தரம் குறைந்த சாஃப்ட்வேரினால் பாதிக்கப்பட்ட தபாலக பொறுப்பாளர்களில் 50% சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள், பெரும்பாலும் ஆசிரியர்களாக இருக்கின்றனர். கள்ளப்பட்டம் கட்டி அவர்களை சிறையில் தள்ளியுள்ளனர். இன்றும் பலரை தபாலகங்களில் இருந்து கலைத்துவிட்டனர். இன்னும் பலர் இந்த அவமானங்களிலிருந்து தங்களை காப்பாற்ற தங்கள் சொத்துக்களை, நகைகளை விற்று சாஃப்ட்வேர் குறைத்து காட்டிய பணத்தை இட்டு நிரப்பியுள்ளனர்.
தபாலகங்களே தங்கள் உலகம் என்று வாழ்ந்த இந்த கடின உழைப்பாளிகள் ஒரு சிலரின் லாபமீட்டும் பேராசைக்காக பலிக்கடாக்கள் ஆக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட அப்பாவிகள் சொத்துக்களை இழந்தனர், உறவுகளை இழந்தனர், நன்மதிப்பை இழந்தனர், சிலர் தங்களின் உயிரையும் இழந்தனர். பிரித்தானியாவிலும் மக்கள் நீதி கிடைக்காமல் 20 ஆண்டுகளாக இன்னும் அலைகின்றனர்.